வணக்க மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஃபிட் ராட் அப்படின்ற ஒரு தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா ZEE5 சேனல்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரியை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. அதாவது தாரிணி அண்ட் ஏமி அப்படின்ற ரெண்டு தோழிகளோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இதுல தாரிணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்த பொண்ணா இருப்பாங்க. பட் அவங்களுக்கு பணத்தாசை அப்படின்றது ரொம்பவே அதிகமா இருக்கும். சின்ன வயசுல இருந்தே ஏமி தான் வந்து இவங்களுக்கு எல்லா விதத்திலும் ஸ்பான்சர் அப்படின்றது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் ஒரு கட்டத்துல வேலை தேடி ஏமியோட வீட்டுக்கே வந்து நம்ம தாரிணி போயிருவாங்க. அண்ட் ஏமியோட வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள் அப்படின்றத தீர்த்து வச்சுட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல தான் இவங்களுக்கு காமனான ஒரு பிரச்சனை வருது. அதாவது ஏமியோட ஃபியான்சேவா இருக்கக்கூடிய வீர் அப்படின்ற ஒரு தாரிணியை பார்த்து அட்ராக்ட் ஆயிடுறாரு. இதுக்கப்புறம் அந்த ட்ரையாங்குலர் லவ் அப்படின்றது எப்படி போகுது, அதுல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, டுவர்ட்ஸ் எண்ட் யார் யாரோட சேர்ந்தா அப்படின்றத இந்த படத்தோட கதை. இந்த மாதிரியான ட்ரையாங்குலர் லவ் சப்ஜெக்ட் அப்படின்றது தமிழா இருக்கட்டும், இந்தியா இருக்கட்டும், ஏன் ஆணுக்கா இருக்கட்டும், பெண்ணுக்கா இருக்கட்டும், ஏகப்பட்ட கதைகள் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த கதைகள்ல இருந்து இந்த கதை ஏதாவது விதத்துல மாறுபட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா இல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் ரொம்ப ரொம்ப மேலோட்டமா அந்த காதல் அப்படின்றதையுமே காட்டியிருப்பாங்க. அதாவது ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு எதனால அட்ராக்ஷன் வருது அப்படின்றத கூட டீடைல்டா காட்டியிருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் கேரக்டர் டிசைனாவது ஒழுங்கா பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப அறவே காட்டுத்தனமா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மெயின் கேரக்டரா இருக்கக்கூடிய தாரிணி கேரக்டரே ஆரம்பத்துல பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் போக போக பாத்தீங்கன்னா அவங்களோட இன்டென்ஷன்ஸ் அப்படின்றதுமே கிளியரா இருக்காது. திடீர்னு வந்து பழி வாங்குவாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆவாங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. வீரோட கேரக்டர் அப்படின்றதெல்லாம் இன்னும் ரொம்ப ஒஸ்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுல ஒரு விஷயம் கொஞ்சம் புதுமையா இருந்துச்சு அப்படின்னா ஏமியோட வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை, அதாவது அவங்க அண்ணனோட லைஃப வந்து சேவ் பண்ற மாதிரியான சில போர்ஷன்ஸ் வரும். அதை வந்து தாரிணி பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. இதை தவிர 1-2 காட்சிகள் அப்படின்றது கொஞ்சம் ஃபீல் குட்டா இருந்துச்சே தவிர மற்றபடி இந்த படம் டோட்டலி வேஸ்ட் அப்படின்னே சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 1.8 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல நிறையவே இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.